செய்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து வணங்கி மேலே சென்று வலிமையுடைய இடபத்தின் மேல் வரும் இறைவர் அமுது செய்யும்படி சிறிதும் அஞ்சாமல் விடத்தை கொடுத்தது என்று கருதி, கடல் தானே விடத்தை கொடுத்தது என்று சொல்லி கருதி அஞ்சாமல் விஷம் கொடுத்துச்சான் கடல். சிவபெருமானுக்கு அஞ்சாமல் விடம் கொடுத்த அந்த என்று கருதி உலகுக்கு எல்லா வளங்களையும் நிறைய கொடுத்து கடலின் வயிற்றை நிறைக்காத காவிரி ஆற்றின் கரையனை அணைந்தனர். அதாவது உலகத்துக்கு எல்லா வளத்தையும் கொடுத்தது காவிரி, ஆனா கடலுடைய வயிறு நிரம்பாத மாதிரி கொஞ்சம் தான் போய் அங்க சேருது. காவிரி கடைசியில போய் மிச்சமான நீர் தானே போய் உபரி நீர் தான் கடல்ல போய் சேரும். அதுக்கு என்ன காரணம்னா காவிரி நினைச்சுதான் என்னுடைய தலைவனுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாம நீ நஞ்சு கொடுத்தையே, உன்னை நான் சேர மாட்டேன் என்று சொல்லி காவிரி சும்மா கொஞ்சம் மட்டும் போய் சேர்ந்தது, அந்த உபரி நீர் மட்டும் போய் சேருங்க. அதுக்கு பேரு அதான் இந்த இடத்துல சொல்றாருங்க, கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரையணைந்தார். கடல் வயிறு நிறையாத காவிரி என்று சொல்லி போற்றுகின்றார். இன்னும் வைகையாறு கடல்ல போய் சேர்றதே இல்லையா. பெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததுனால நான் கூட சேரமாட்டேன் என்று சொல்லி வைகை கடல்லே சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி சிவ அது என்ன செஞ்சிருக்குது கடல், சிவ அபராதம் செய்தாரோடு இணக்கம் கூடாது என்று கூறும் விதியினை வலியுறுத்தல் கருத்து. யாரெல்லாம் சிவ அபராதம் செய்யறாங்களோ அவங்களோட நம்ம சேரக்கூடாது. காவிரி கூட தெரியுது பாருங்க, சிவ அபராதம் செஞ்சவங்களோட சேரக்கூடாது. நம்ம மனிதர்களுக்கு தெரியணுமே, அதான் ரொம்ப முக்கியம். சிவ அபராதம் செய்கின்ற இடத்துல நம்ம போய் நிக்க கூடாதுங்க. நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னாங்க. யாரு சொன்னாங்க? திலகவதி அம்மா சொன்னாங்க. தன்னுடைய தம்பி வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சமையல் செய்யக்கூடிய சமையல்கார சொல்றான், இவங்க அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு குறைமன் அப்படின்னாங்க. நல்லதையே அறியாத சமணர்கள் இருக்கக்கூடிய சமணப்பாலிக்கு எந்த காரணத்தை கொண்டு நான் வரமாட்டேன், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு சென்று சொல்லி இரவோடு இரவாக நாவுக்கரசு பெருமான் திருவதியை வந்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வாதவூரடிகளுக்கு உபதேசப்படத்தில் வைகை ஆற்றுக்கு மற்றொரு வகையால் ஆக்கி தொடுத்த வறுமையும் பயனும் என்று சொல்லி சொல்றாருங்க. புனரி தன்னையும் புனிதமாக்குவதர் நன்னிடம் பெரும் தீர்த்தம் என்று சொல்லி இயல்பகினாயனர் புராணத்தில் வருங்க. புனரி கடல் நீர் என்று சொல்வது தீட்டுடையது. அந்த காவிரி போய் கலக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் புனிதமானது, அங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் நமக்கு காவிரியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது.